இந்த இடத்துல எந்த ஒரு பொருள் தூக்கி போட்டாலும் அது ரெண்டா மாறிடும். இங்க ஒருத்தன் ஒரு ரவுடி கிட்ட 5 லட்சம் கடன் இருக்கான். அந்த ரவுடியும் இவன்ட்ட வட்டி முதலுமா 6 லட்சம் ஆச்சு. சோ அதை எடுத்துக்கிட்டு ஆள்லாத இடத்துக்கு தனியா வர சொல்லி சொல்றான். இவனும் அந்த இடத்துக்கு தனியா வந்ததும் அந்த ரவுடிக்கு கால் பண்ணி என்கிட்ட இப்ப 1 லட்சம் தான் இருக்கு, இன்னும் 2 வாரம் டைம் கொடுங்க, நான் மொத்த பணமும் கொடுத்துறேன்னு சொல்லி கெஞ்சிரான். ஆனா அந்த ரவுடி அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்ப மொத்த பணமும் எனக்கு தரலைனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு திட்டி போனை கட் பண்ணிடுறான். இவனும் டென்ஷன்ல வெளியே வந்து கையில வச்சிருந்த ஸ்மைலிங் பால மேல தூக்கி போட்டு இன்னைக்கு செத்துன்ட்டு அழுது புலம்பிட்டு இருக்கான். அப்ப இவன் மேல தூக்கி போட்ட ஸ்மைலிங் பால் ரெண்டா அவன் மேல விழுகுது. அதை பார்த்ததும் அவன் ஷாக் ஆயிடுறான். உடனே அவன் அந்த 2 பாலையும் மேல தூக்கி போட 2 பால் 4 பாலா ஆயிடுது. அப்பதான் அவன் புரிஞ்சுக்கிறான் நம்ம எதை மேல தூக்கி போட்டாலும் அது டபுள் ஆகுதுன்னு. சோ ஒரு பணக்கட்டை எடுத்து அந்த பாலோட செலோ டேப் போட்டு கட்டிட்டு அந்த பணக்கட்டை மேல தூக்கி போட்டதும் பணமும் டபுளா விழுகுது. அவனும் ரொம்ப சந்தோஷமா பணக்கட்டை தூக்கி மேல போட்டுட்டே இருக்க பணம் மழையா கொட்டுது. அவனும் கீழே விழுந்த பணத்தை எல்லாம் எடுத்து பேக்ல போட்டுக்கிறான். இப்போ அவனுக்கு பேலன்ஸ் 40,000 மட்டும் வேணும். சோ அவன் பால தூக்கி மேல போடும்போது கரெக்டா ரவுடி அங்க வந்து பணம் ரெடி ஆயிடுச்சான்னு கேக்குறான். இவனும் பணம் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பையை எடுத்து கொடுக்குறான். ரவுடி பணம் எண்ணிட்டு இருக்க கேப்ல அந்த பால தூக்கி மேல போட ட்ரை பண்றான். அதுக்குள்ள ரவுடி பணம் எண்ணி முடிச்சுட்டு என்ன இதுல 40,000 கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு அவனை சூட் பண்றதுக்காக துப்பாக்கி எடுக்க அவனும் பயத்துல இந்த பால தூக்கி மேல போட்ட பணம் கிடைக்கும்னு சொல்லிடுறான். அந்த ரவுடி அவன் சொல்றதை நம்பாம என்ன விளையாடுறான்னு கேக்குறான். நம்பினா நீங்க மேல பார்த்து ஷூட் பண்ணுங்கன்னு சொல்றான். அந்த ரவுடியும் மேல பார்த்து ஷூட் பண்ண 1க்கு 2 புல்லட் அவன் மேல விழுந்து அந்த ரவுடி இறந்து போயிடுறான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.